தேவன் ஒரு மனிதனை அல்லது ஒரு கூட்டத்தை ஆசீர்வதித்தார். எப்படிப்பட்ட நன்மை பெறுவாங்களாம்? சங்கீதம் 105:37. அப்பொழுது அவர்களை வெள்ளியோடும் பொன்னோடும் புறப்பட பண்ணினார். அவர்கள் கோத்திரங்களில் பலவீனப்பட்டவன் ஒருவனும் இருந்ததில்லை. அன்பானவர்களே, தேவனாகிய கர்த்தர் தம் ஜனத்தை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணின அற்புதமான காரியத்தை தான் இப்ப சிந்தித்தோம். இன்றும் கூட உங்கள் வாழ்க்கையில பாவம் என்கிற எகிப்திலிருந்து நம்மை புறப்பட பண்ணி இருக்கிறார். எதுக்காக? இப்படி வெறும் கையாய் வந்தோம், ஆனால் நிறைவாய் நடப்புகிறவர். இன்று அநேகருடைய வாழ்வில் ஆசீர்வாதத்துக்கு தடையே அவர்களுடைய இருதயத்துல அல்லது வாழ்க்கையில காணப்படுகிற ரகசிய துணிகிற பாவங்கள் தான். ஆனால் கர்த்தர் மன்னிக்கவும் நம்மை தூக்கி எடுக்கவும் வல்லவராக இருக்கிறார். ஆக இந்த நல்ல தருணத்தை, வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு, ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில பலவீனத்துக்கு காரணமா இருக்கிற எல்லா பாவங்கள் நீக்கி எங்களை பலப்படுத்தும் ஆண்டவரே. அதாவது எல்லா வகையிலும் மேன்மையான காரியத்தை காண ஆண்டு உதவி செய்வார். ஜெபிக்கலாமா? நிச்சயமா இந்த வார்த்தை நம்புற நீங்க இன்னிலிருந்து பொன்னோடு வெள்ளியோட எல்லா வகையான ஆவிக்குரிய உலக ரீதிய ஆசீர்வாதங்களோடு உங்களை கர்த்தர் மேன்மையடைய பண்ண போகிறார் என்பதில் சந்தேகமில்லை. ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த வார்த்தை கேட்டு என்னுடைய ஜெபிக்கிற யாவருக்கும் ரகசிய துணிகிற பாவங்களால் வரக்கூடிய தீட்டான சாபமானவர்களை விலக்கி நன்மையான சகல காரியங்களையும் தந்து உற்சாகப்படுத்தும். உங்களுடைய கிருபை வெளிப்பட்டுக்கா ஸ்தோத்திரம், ஆசீர்வதியும். மீட்பர் மூலமாய் ஜெபிக்கிறோம் எங்க நல்ல பிதாவே. ஆமென். உங்களுக்காக திருப்பி நின்று ஜெபிக்கிற உங்கள் அன்பு சகோதரர் மணியை. God bless you.